ராகவும் ஆகாஷும் அந்த பையனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. ராகவ் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு பென்டிரைவ் கொடுத்துட்டு, சார் இதுல எல்லா ஆதாரமே இருக்கு, இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ஏட்டை பிடிச்சி பயங்கரமா திட்டுறாங்க. இங்க பாரு ஏட்டு, உன்னால நம்மளுக்கு அசிங்க பேரு தான், உன்னை 10 நாள் நான் சஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்றாங்க. அபிக்கு இருக்க கோவத்துல அந்த பையனை பிடிச்சி பயங்கரமா அடிச்சிடுறாங்க. எதுக்குடா நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பையன் வந்து உண்மை சொல்ற மாதிரி தெரியல. நீ வந்து பணத்துக்காகவோ இல்ல நகைக்காகவோ சொல்லி என்னை மிரட்டல, நீ வந்து ராகவ் விட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லி நீ சொல்லியிருக்க, எதுக்காக நீ இப்படி பண்ண, நீ பண்ணல, யாரோ சொல்லிதான் பண்ணிருக்க, உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அந்த பையன் வந்து அழுதுகிட்டே, ப்ளீஸ் என்னை அடிக்காதீங்க, நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்றாங்க. எனக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, ஆனா உங்க பேர் எதுவுமே சொல்லல, நீங்க இந்த வேலையை பண்ணி முடிச்சீங்கன்னா நான் உனக்கு 2 லட்ச ரூபா அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். சரி, அவங்க கொடுக்குற காசு நம்மளுக்கு பத்தாதுங்கிறதுக்காக நான் வந்து டைரக்டா வீடியோ அனுப்பி அந்த பொண்ணை மிரட்டி 10 லட்ச ரூபா அமௌண்ட் கேட்டேன், வேறலாம் எதுவுமே எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிருங்க. ராகவ் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த பையனை சும்மாவே விடக்கூடாது, இவனை பிடிச்சி ஜெயில போடுங்க அப்படின்றாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து அபி கிட்ட, ராகவ் வந்து உங்களுக்கு ஹஸ்பண்டா கிடைச்சது நீங்களாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்றாங்க. ராகவ்னாலதான் உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சு அபி, நீங்களும் வெளியில வந்தீங்க அப்படின்றாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.